கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறுதிச் சடங்கு செய்ய யாரும் இல்லை என ஊர் மக்கள் கிண்டல் செய்ததால் தனக்குத்தானே கல்லறை கட்டியுள்ளார் மூதாட்டி ஒருவர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான சுழால் ஊராட்சிக்குட்பட்ட பள்ளுக்குழி பகுதியைச் சேர்ந்த ரோசி என்ற மூதாட்டி திருமணம் செய்யாமல் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார். அவரது பெற்றோரின் இறப்புக்கு பின் தனித்து விடப்பட்ட ரோசி கூலி வேலைகள் பார்த்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் தான் இறந்தால் இறுதிச் சடங்குகள் செய்ய முன் வருவீர்களா என தன் உறவினர் ஒருவரிடம் கேட்ட ரோசிக்கு உறவினரின் பதில் அதிர்ச்சி அளித்திருக்கிறது. தாங்கள் இறந்தால் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிப்போம், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என அந்த உறவினர் பதில் அளித்திருந்தார். இந்நிலையில் தான் சம்பாதித்த பணத்தில் உயிருடன் இருக்கும் போதே தனக்குத்தானே கல்லறை ஒன்றை ரோசி கட்டியுள்ளார். உறவினர்களும் கைவிட்டதால் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக ரோசி கூறியுள்ளார். ஒரு பந்தத்தில் ஒரு ஆளுகிட்ட போய் சொன்னேன், என்னை இப்படி பூத்து வைக்க ஆள் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணு சொன்னப்போ அந்த மனிதன் சொன்னான் இது இறந்து கிடந்தாலும் போலீஸில் தெரிவிக்க சொன்னான், சத்து கிடந்தோண்டு போலீஸில் தெரிவிக்க சொன்னான். அன்னக்குள்ள மனவேதனை இதெல்லாம் செய்துட்டும் தீரல. அப்படிதான் நான் இது செய்ய தொடங்கினேன். 50,000 ரூபாய் செலவு. நான் தனியாக தான் இதெல்லாம் செய்ய தொடங்கின ஃபர்ஸ்ட்டில் வெட்டினது நான். പിന്നെ ഇതൊക്കെ എല്ലാ വേലകളും ചെയ്തേൻ. സ്ലാബ് തൂക്കി വെച്ച് കൊടുത്തേൻ, പൂ കൂടെ പോട്ടേൻ. എനിക്ക് ഒരു ഭയവും ഇല്ല, മരണത്തിക്കാകെ ഒരു ഭയവും ഇല്ല. മരണം എപ്പോഴും എനിക്ക്